அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 400 பயணிகளுடன் ரயிலை தீவிரவாதிகள் கடத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. ரயிலை கடத்திய தீவிரவாதிகள் குழந்தைகள் மற்றும் பெண்களை மட்டும் விடுவித்துள்ளனர். மேலும் ரயிலில் இருந்த ராணுவ வீரர்கள் 6 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த தீவிரவாதிகளிடமிருந்து அவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? பாகிஸ்தான் அரசுக்கு அவர்கள் மிரட்டல் விடுக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கை என்ன? பாகிஸ்தானினுடைய கொட்டா பகுதியிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸில் பலுச்சிஸ்தான் மாகாணம் அருகே வந்த பொழுது தீவிரவாதிகள் அந்த ரயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ரயில் பெட்டிகள் கவிழ்ந்ததை அடுத்து அந்த ரயில் பெட்டிகள் இருந்த பயணிகளை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 400 பேர் பயணிகள் முதலில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட நிலையில் அந்த ரயிலில் இருந்த பெண்கள், குழந்தைகள் மற்றும் அந்த பலுச்சிஸ்தான் பகுதியை சேர்ந்தவர்களை தவிர அந்த ரயிலில் நூற்றுக்கணக்கான, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்கள் 100 பேர் அந்த ரயில்களில் பயணம் செய்திருக்கிறார்கள். மற்ற பயணிகளை விடுவித்த பின்னர் இவர்கள் 100 பேரை மட்டும் தற்பொழுது தீவிரவாதிகள் பணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக அவர்கள் சார்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தின் பொழுது 6 ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றதாகவும் தீவிரவாதிகள் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது பலூச் லிபரேஷன் ஆர்மி, அதாவது பலூச் விடுதலை படையின் சார்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்திற்கு தனி அந்தஸ்து வழங்க வேண்டும், அதாவது அவர்கள் ஆட்சி செய்வதற்கான தனி சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கை வலியுறுத்தி அவ்வப்பொழுது பல்வேறு தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களை அவர்கள் தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்த நிலையில் தற்பொழுது ரயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அதில் பயணம் செய்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் உளவு பிரிவை சேர்ந்தவர்களை தற்பொழுது அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பலுச்சிஸ்தான் மாகாண அரசு தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.